எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா என பெரும் தலைவர்கள் அரசியலுக்கு வர வலியுறுத்தியும் சாகும் போதும் கலைஞனாகவே சாக விரும்புவதாக கூறி கடைசி வரை அரசியலை தவிர்த்திருக்கிறார் இயக்குனர் பாரதிராஜா. கலை வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, ஒரு சமூகத்தின் சிந்தனையை மாற்றும் ஆழமான அரசியல் கருவி என்பதை நன்கு உணர்ந்திருந்தார் பாரதிராஜா. அவர் இந்த உணர்வை பெறுவதற்கு சிறு வயதிலேயே அவரை ஈர்த்த கம்யூனிச கொள்கை முக்கிய காரணம் என கூறப்படுகிறது. அதனால்தான் தன் சினிமாவில் கலப்பு திருமணம், பெண் சிசுக்கொலை என அப்போது சமூகம் பேச தயங்கிய விஷயங்களையும் திரையில் விவாதப் பொருளாக மாற்றி காட்டினார். அரசியல் கருத்துக்களை திரையில் வெளிப்படுத்துவதோடு நிற்காமல் காவிரி நதிநீர் பகிர்வு, இலங்கை தமிழர் பிரச்சினை, மாநில உரிமைகள் என களத்தில் இறங்கியும் போராடியிருக்கிறார் பாரதிராஜா. இதனால் அவருக்கு அரசியலில் நுழையவும் வாய்ப்பு இருந்தது. 50 ஆண்டுகளுக்கு முன்பு அரசியலுக்கு வந்திருந்தால் நிச்சயமாக முதல்வராக இருப்பேன் என பாரதிராஜா முன்பு பேசியிருக்கிறார். இருப்பினும் அரசியலுக்கு எம்ஜிஆர் அழைத்த போதும் அதனை ஏற்க மறுத்துவிட்டார். அரசியலுக்கு வர ஆர்வம் இருந்தால் உங்களுக்காக எனது கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும் என முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கூறிய போதும் பாரதிராஜா ஆர்வம் காட்டவில்லை. தான் மறையும் போது மிகப்பெரிய கலைஞன் மறைந்து விட்டான் என்றுதான் இருக்க வேண்டுமே அன்றி மிகப்பெரிய அரசியல்வாதி என்று இருக்கக்கூடாது. எனது மறைவுக்கு பிறகு எனது உடல் நல்ல கலைஞனாக மட்டுமே போக வேண்டும் என அரசியலுக்கு வராததன் காரணத்தையும் விளக்கியிருக்கிறார் பாரதிராஜா.